ஹாய் அபா நேயர்களுக்கு வணக்கம். இது சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி பெருமையுடன் வழங்கும் கற்போம் கற்பிப்போம். எவ்ரி இயர் +2 முடிச்ச பசங்களுக்கு எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், அந்த கோர்ஸை சூஸ் பண்ணால் எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம மத்தியில் பயோடெக்னாலஜி படித்தா இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து டாக்டர் கே பிரியா வந்திருக்காங்க. வாங்க நம்ம பேசலாம். வணக்கம் மேம். மேம் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க மேம். I am Dr. Priya. I completed my BSc Biotechnology at JBAS College and MSc Biotechnology at Majura College. Then PhD I completed at Guru Nanak College and I have totally 20 years of teaching experience. பயோடெக்னாலஜினா என்ன? ஸோ பயோடெக்னாலஜியும் லைஃப் சயின்ஸும் அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா மேம்? பயோடெக்னாலஜின்றது என்னென்னா லைஃப் சயின்ஸோடைய ஒரு ப்ராட் ஃபீல்டு தான் பயோடெக்னாலஜி. இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு எதை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா பாட்னி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி இதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ், அதை லிவிங் ஆர்கானிசம், லைஃப்னா என்ன, அந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸை பற்றி இதில் படிப்பாங்க. வேறஸ் நீங்கள் பயோடெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன நியூ டெக்னாலஜிஸ் இருக்குது, அந்த டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி எப்படி நியூ ப்ராடக்ட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் நமக்கு சேலஞ்சஸ் இல்லாத ஃபீல்டே கிடையாது. ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நமக்கு சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஏர் க்ளீனாக இல்லை, வாட்டர் க்ளீனாக இல்லை, என்விரான்மெண்ட் ஃபுல்லாகவே பொல்யூட் ஆகிருக்கு. ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம எப்படி கொண்டு வரலாம், அதுதான் பயோடெக்னாலஜி. ஓகே மேம். இப்போ இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கணும்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? +2ல் அந்த ஸ்டூடெண்ட் என்ன படிச்சிருந்தா நீங்கள் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கலாம்? ஓகே, மேஜராக அவங்க கண்டிப்பாக பயாலஜி படிச்சிருக்கணும். ஸோ பயாலஜி படித்தாதான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸையும் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ +2ல் கண்டிப்பாக பயாலஜி படிச்சிருக்கணும். ஸோ மேம் இப்போ பிஎஸ்சி பயோடெக் இருக்குது, பிடெக் பயோடெக் இருக்குது. ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மேம்? பிஎஸ்சி பயோடெக்னாலஜி தியரி ஆஸ் வெல் அஸ் ரிசர்ச் ஒர்க், அதுதான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. பிடெக் பயோடெக்னாலஜினா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ பிஎஸ்சி பயோடெக் 3 இயர்ஸ் படிப்பாங்க, வேறஸ் பிடெக் பயோடெக் 4 இயர்ஸ் படிப்பாங்க. ஸோ மோர் ஆர்லெஸ் ரெண்டு பேருக்குமே ஸ்கோப் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே மேம். இப்போது நம்ம பிஎஸ்சி பயோடெக்கில் எந்தெந்த மாதிரியான கோர் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க? எப்போவுமே பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியாவை கவர் பண்ண மாட்டோம். ப்ராடஸ்ட் டிசிப்ளின் இருக்கும். லைக் செல் பயாலஜி, மைக்ரோபயாலஜி, ஜெனட்டிக்ஸு, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பயோஃபிசிக்ஸு, பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அனிமல் அண்ட் மெடிக்கல் பயோடெக்கு, என்விரான்மெண்டல் பயோடெக், இந்த மாதிரி வேரியஸ் சப்ஜெக்ட்ஸை பற்றி அவங்க பிஎஸ்சி பயோடெக்கில் படிப்பாங்க. ஏன்னா ப்ராடஸ்ட்டாக படித்தா அவங்களால என்ன பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ப்ராட் ஃபீல்டாக படிக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய ஃபீல்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் யூனிவர்சிட்டிஸும் கரிக்குலமை அந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. ஓகே மேம். இவ்வளோ விஷயங்கள உள்ள படிக்கிறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கு ஏதாவது லேப் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கா? என்ன மாதிரியான லெபார்ட்ரி அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் கொடுக்குறீங்க? ஸோ பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் எ தியரட்டிக்கல் சப்ஜெக்ட். பியாண்ட் தட் தே ஹாவ் டு டெவலப் தேர் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ செல் பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் செல்லோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ செல் ஸ்ட்ரக்சரை பற்றி ஸ்டடி பண்ணணும், அதோடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த செல்ஸை ஐசோலேட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ மைக்ரோபயாலஜின்னு வரும்போது கல்ச்சர் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த கல்ச்சர் டெக்னிக்ஸ்லாம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நம்ம நார்மலாக நமக்கு உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா டாக்டர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கல்ச்சர் டெக்னிக்ஸ் எழுதி கொடுப்பார். யூரின் டெஸ்ட்டு, மோஷன் டெஸ்ட்டு, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் டெஸ்ட் எழுதி கொடுக்குறாரு. அந்த டெஸ்ட்டு எதுக்காக பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவரால் என்ன பண்ண முடியும், எந்த ஒரு மெடிசனாக இருந்தாலும் ப்ரெஸ்கிரைப் பண்ண நம்மளுக்கு முடியும். ஸோ இதே மாதிரி பயோகெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா
நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய மெட்டபாலிசம், பயாலஜிக்கல் சேஞ்சஸ், ஒரு ஹியூமன் பீயிங் ரொம்ப ஸ்டண்டட் க்ரோத்தோடு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து அவங்களோட க்ரோத் ஹார்மோன் சரியாக செக்ரீட் ஆகலை. ஸோ அப்போ பயோகெமிக்கல் மெட்டபாலிசம் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அப்போ பயோகெமிக்கல் அனாலிசிஸ் கண்டிப்பாக அவங்க லேபில் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி அனிமல் அண்ட் மெடிக்கல் பயோடெக்னு எடுக்கும்போது அனிமல் செல் கல்ச்சர், இப்போ நார்மலாக இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா டைரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செல் லைன்ஸை எடுத்து ஸ்டடி பண்ணி அந்த செல் லைன்ஸில் அந்த மெக்கானிசம் எப்படி டெவலப் ஆகுது, கேன்சர் செல்லில் அது எப்படி உருவாகுது, இப்போ நம்ம ஒரு ட்ரக்கை கொடுக்கும்போது அந்த கேன்சர் செல்லில் என்ன மாதிரியான எஃபெக்ட் வருது. ஸோ இது எல்லாமே எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, எந்த காரணத்துக்கு கொண்டும் அவங்களுடைய தியரி கிளாஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸை அவங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ப்ராக்டிக்கல் ஸ்கில்லு தான் அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஓகே மேம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணோன்னா பயோடெக் முடிச்சிருந்தா இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஈஸியாக வந்து பண்ணுறதுக்கு இருக்குல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ மேம் இப்போ வந்து இவ்வளோ விஷயங்களை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறோம் இல்லையா? ஸோ இவங்களுக்கு எப்படியான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எப்படிப்பட்ட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கிது பிஎஸ்சி முடித்த உடனே? மெயினாக பார்த்தீங்கன்னா R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒர்க் அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும்னா, நியூ ப்ராடக்ட்ஸை அவங்க டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும், நியூ டெக்னாலஜிஸை அவங்க டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும், நியூ தெராப்பீஸை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து R&D. வெரஸ் கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்னு போனீங்கன்னா, இப்போ R&Dயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா நியூ ப்ராடக்ட்ஸு இல்லை நியூ டெக்னாலஜிஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த டெக்னாலஜியோ இல்லை இந்த ப்ராடக்ட்டோ சரியான லெவலில் இருக்கா, அது கரெக்டானது தானான்னு அதை எவாலுவேட் பண்ணுறது யார் பண்ணுவாங்கன்னா, கிளினிக்கல் ரிசர்ச்சில் தே வில் எவாலுவேட் தட் ப்ராடக்ட் as well as மெடிக்கல் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி. நார்மலாகவே நமக்கு தெரியும், இப்போ கோவிட் பீரியட்லலாம் நம்ம வந்து ரொம்ப சஃபர் ஆனோம். அதுக்கான ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இம்மீடியட்டாக டெவலப் பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஒரு ட்ரக் டெவலப் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் அது எடுக்கும். 10 இயர்ஸ் அந்த கிளினிக்கல் ட்ரையலெல்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறமா தான் அந்த ட்ரக்கே வெளியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த கோவிட் பீரியடில் பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்லேயே இதோட டெவலப்மெண்ட் வந்ததுக்கு காரணம் அதில் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுமாதிரி ட்ரக்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளோட வேக்சின்ஸ் குழந்தைங்களுக்கு ஆரம்பித்து பெரியவங்கள வரைக்கும் நம்ம வேக்சின்ஸ், கோவிட் வேக்சின்ஸ்லேருந்து எல்லா வேக்சின்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் டெவலப் ஆகிறது தான். ஸோ அதனால் அந்த ஃபீல்டுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயோடெக் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியர்டு ஆர்கானிசம்ஸை டெவலப் பண்ணுறாங்க, பயோ ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு பிளான்ட் ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு க்ரோ ஆகுதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து கரெக்டான வாட்டர் சப்ளை, கரெக்டான சுச்சுவேஷன் இருந்தால் தான் பிளான்ட்டால் ப்ராப்பராக க்ரோ ஆக முடியும். ஆனால் இப்போ வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் அந்த பிளான்ட்டுக்கு இருந்தாலும் அதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணி அது க்ரோ ஆகிற அளவுக்கு இப்போ அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்து பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கலாம், ஆண்டர்ப்ரனர்ஸாக மாறலாம். எப்படி அப்படின்னா இப்போ மஷ்ரூம் கல்டிவேஷன், ஸ்பைரலினா ப்ரொடக்ஷன், ஸ்பைரலினா டேப்லெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்துருச்சு. இப்போ நம்ம நியூட்ரிஷியஸாக ஃபுட் எடுக்கிறோமோ இல்லை எல்லாத்தையுமே டேப்லெட்டாகவே சாப்பிட்ணுன்னு நம்ம நடக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஸ்பைரலினா ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணலாம், ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் ப்ளஸ் சேல் பண்ணலாம். அந்த மாதிரியான இதுவும் இருக்குது. ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பேசிக் லெவல்லேருந்து ஃபுல்லாகவே எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி வர்றது மாதிரி இருக்குல்ல, உங்களுடைய கோர்ஸ் வந்து எல்லா லெவலையும் கவர் பண்ணி வரும். ஓகே மேம். இப்போது நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய சொன்னீங்க இல்லையா, பிஎஸ்சி பண்ணால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பிஎஸ்சி மட்டும் போதுமா இல்லை ஹையர் எஜுகேஷன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமா, இன்னும் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். பிஎஸ்சி மட்டும் பண்ணால் நம்மளோட க்ரோத் வந்து லிமிட்டடாக இருந்துடும். அதே நீங்கள் எம்எஸ்சி, பிஹெச்டி இந்த மாதிரி அடுத்த லெவலில் போகும்போது அவங்களுக்கான க்ரோத் வந்து அடுத்த லெவலுக்கு இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு R&Dயில் போகிறீங்க அப்படின்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறத விட அந்த ஒரு ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டராக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான சேலரி இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். ஸோ அதனால் எதுவுமே வந்து யூஜி லெவலில் நிற்காமல் பிஜி லெவலில், பிஹெச்டி லெவலில் போகும்போது அவங்களோட க்ரோத் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஓகே மேம். இப்போது பிஎஸ்சி முடிச்சுட்டா எம்எஸ்சி பயோடெக் தான் படிக்கணுமா இல்லை வேறு ஏதாவது கோர்சஸ், பிஜி கோர்சஸ் நம்ம இதில் படிக்கலாமா? இப்போ பிஎஸ்சி பயோடெக்னாலஜி எடுத்தவங்க தெர் ஆர் மெனி இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னா
இட் இஸ் அ கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. நம்மளுடைய ஜீன் சீக்வன்சிங்காக இருக்கட்டும், இல்லை ஜீன் எடிட்டிங்காக இருக்கட்டும், நம்மளுடைய டேட்டா பேஸ் என்னென்னலாம் ஜீன் லெவலில் இருக்கோ அதே மாதிரி அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கவர் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டு இப்போ வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய நானோ டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து பிஜி லெவலில் போகும்போது அவங்க ஸ்பெசிஃபிக்காக பண்ணலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே மேம், இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி பண்ணிகிட்டே இருக்கும்போது எந்த மாதிரியான ஸ்கில்ஸை வந்து அவங்க இன்னும் டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா யூஜி லெவலில் என்ட்ரு ஆகும்போது அந்த டைம்லேருந்தே அவங்கள அடுத்த கெரியருக்கு போகிற அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் நிறைய அட்டன் பண்ணலாம். இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நிறைய ஐஐடி அந்த மாதிரியான இது யூனிவர்சிட்டி, அதே மாதிரி வந்து ஐஐஎஸ்சி, அதில் அது நிறைய கம்பெனிஸ் லைக் பயோகான், நோவோசைம்ஸு, ரெட்டிஸ் லெபார்ட்ரி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி கால் ஃபேர் பண்ணுறாங்களோ அந்த டைத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் 15 days கோர்ஸு, 30 days கோர்ஸு, 3 months கோர்ஸ், அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க படிக்கிற டயத்துலேருந்தே பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பயோடெக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரோ ஃபீல்டெல்லாம் கிடையாது, ஒரு ப்ராட் ஃபீல்டு. நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. லைக்கு நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குரோமோட்டோகிராஃபின்னு ஒரு டெக்னிக்கு. ஸோ பேசிக்காக பேப்பர் குரோமோட்டோகிராஃபி, காலன் குரோமோட்டோகிராஃபி, தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி நம்ம பேசிக்காக தான் படித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா GCMS, கேஸ் குரோமோட்டோகிராஃபி, மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, அந்த குரோமோட்டோகிராஃபியும் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியும் சேர்த்துட்டாங்க. அப்போ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஃபீல்டும் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா அட்வான்ஸ்ட் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி NMRன்னு சொல்லுவாங்க. NMR டெக்னிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி மைக்ரோஸ்கோப் ஹேண்டில் பண்ணுறது நாங்கள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா பேசிக்காக காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படி தான் இருக்கும். இப்போ லைட் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அடுத்த லெவல் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இது ரிலேட்டடாலாம் எங்கெங்கெல்லாம் நமக்கு ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்களோ, கான்ஃபரன்ஸ் பண்ணுறாங்களோ, செமினார் பண்ணுறாங்களோ, ஒர்க் ஷாப் பண்ணுறாங்களோ, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணால் அவங்க வந்து தியரட்டிக்கல் நாலேஜும் அவங்களுக்கு கிடைக்கும், ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கான்ஃபரன்ஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் தியரட்டிக்கலாக மட்டும்தானே நாங்கள் அதை கற்றுக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் கான்ஃபரன்ஸ் போகும்போது தெரிஞ்சுப்பீங்க. அப்போ அந்த டெக்னாலஜியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான கம்பெனிஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரியான கம்பெனிஸை அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் வந்து அதிகமாக டெவலப் ஆகிட்டே போகும். ஓகே மேம், இப்போ வந்து இன்டர்ன்ஷிப் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, இது நம்ம கரிக்குலமில் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து இருக்கா? நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்காக வில்லிங்காக இருக்கிறாங்களா போய் ப்ராக்டிக்கல்? இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நியூ கரிக்குலமில் இன்டர்ன்ஷிப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 4th செமஸ்டரில் கம்பல்சரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் போகணும். இப்போ இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்டர்ன்ஷிப் நம்ம காலேஜ்லேருந்து நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா R&D லேப்ஸ்க்கு நாங்கள் கூப்பிட்டு போயிருக்கோம். இதை தவிர்த்து நீங்கள் கேட்குற மாதிரி இன்னொன்றுன்னா ஃபீல்டு விசிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம். ஃபீல்டு விசிட் பார்த்திங்கன்னா மெயினாக நான் சொல்கிற மாதிரி இந்த மஷ்ரூம் கல்டிவேஷன், எபிகல்ச்சர், ஸ்பைருலினா ப்ரொடக்ஷன், இதுக்கான கம்பெனிஸ்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ஓரியன்டாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்விரான்மெண்டல் செக்டார்ஸில். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பொல்யூஷன்றது இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. மெயினாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன், லைக் சீவேஜ் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்தையே போய் அவங்க விசிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதுக்கான நாலேஜ் வந்து அதிகமாக டெவலப் ஆகும். ப்ளஸ் அவங்களும் அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஸ்கில்லை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இப்போது யூஜி இப்படி இந்த ஒரு செக்டாரில் போயிட்டுருக்கு. இப்போது ரிசர்ச் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான ஃபீல்டில் அவங்க ஸ்டிக் ஆன் பண்ணலாம்? இப்போ ரிசர்ச்னு சொல்லும்போது ரிசர்ச்சுக்கு வந்து ஒரு நேரோவான ஃபீல்டே கிடையாது. இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சொல்யூஷன்ஸை தான் நம்ம கொடுக்கணும். இப்போ டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நம்ம சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறோம். அது என்விரான்மெண்ட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை மெடிசனாக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும். இப்போ எனக்கு ஃபுட்டு வந்து எனக்கு அதிகமான ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னா அந்த ஃபுட் ப்ரொடக்ஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ரிசர்ச் அவங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்டிகுலர் பிளான்ட் வந்து ஒரு ஃபுட்டு இவ்வளோ
ப்ரொடியூஸ் பண்ணுது, இல்லை இவ்வளோ விட்டமின்ஸ் அந்த பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த 5 கிராம் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டை எப்படி நான் 10 கிராம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்படி நான் வந்து 100 கிராம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மூலமாக அந்த பிளான்ட்ஸை நம்ம கொண்டு வரலாம். ஸோ இது ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் ஃபீல்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி மெடிசன் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எடுக்கிறீங்கன்னா, அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆன்டிபயோட்டிக் 5 மைக்ரோகிராம் அவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, அதை எப்படி 10 கிராம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம், 15 கிராம். இதுதான் நம்ம ரிசர்ச்சில் பண்ணுறோம். அதாவது அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை பெஸ்ட்டாக எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம், அதே மாதிரி அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி லார்ஜ் ஸ்கேல் லெவலில் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ மேம், நீங்கள் வந்து 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் படித்த டைமில் இருந்த சேலஞ்சஸும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா மேம்? ஐ கம்ப்ளீட்டட் மை எம்எஸ்சி இந்த இயர் 2000. ஸோ அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்லலாம் இந்த கோர்சஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால தான் நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி மதுரையில் போய் அந்த கோர்ஸ் படித்தேன். வேறஸ் இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்த கோர்ஸ் எடுத்தால் நம்ம அடுத்து எந்த ஃபீல்டில் போகலாம், நம்மளோட கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஈஸியாக அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதை தெரிஞ்சுக்கக்கூடிய க்யூரியாசிட்டியை அவங்க டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை டெவலப் பண்ணிக்காமல் இருக்கும்போது தான் அவங்க லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே மேம், இப்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க உங்களுடைய இந்த பயோடெக்னாலஜிக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெடிக்கல் ஃபீல்டோட அந்த லெவல் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். என்ன சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு மெடிசன் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அவங்களால மெடிசனை ப்ரெஸ்கிரைப் தான் பண்ண முடியும். இப்போ அடுத்த லெவலுக்கு அவங்களால போகணுன்னா அவங்களும் எந்த டெக்னாலஜிக்கு போகணுன்னா R&D ஃபீல்டுக்கு தான் போகணும். ஏன்னா கண்டினியூவஸாக ஆர்ட் இஸ் லாங் லைஃப் இஸ் ஷார்ட்னு சொல்லுவாங்க. கண்டினியூவஸாக நம்ம எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நியூ டெக்னிக்ஸை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அவங்களும் கடைசியில் போய் எண்டப் ஆகுறது இந்த ரிசர்ச்சாக தான் இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எம்எஸ்சி பிஹெச்டி பண்ணி முடிச்சுட்டு திரும்ப R&Dsலாம் போய் ஒர்க் பண்ணும்போது அவங்களே நியூவாக ட்ரக்ஸை டெவலப் பண்ணுறாங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்க அதே ஃபீல்டில் ஷைனப் ஆக முடியும். ஸோ மேம், இப்போ வந்து இந்த பயோடெக் ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு எது உங்களை இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? நாங்கள் படிக்கிற டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோடெக்னாலஜின்றது ரொம்ப புது ஃபீல்டாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நம்ம அதிகமாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பயாலஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிசெக்ஷன், அது பிளான்ட் மெட்டீரியலாக இருக்கலாம் இல்லை அனிமலாக இருக்கலாம், நம்ம ஜஸ்ட் டிசெக்ஷன் மட்டும் தான் பண்ணுவோம். ஆனால் பயோடெக்னாலஜின்னு வரும்போது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாமே அந்த ஃபீல்டுலேயே பண்ணேன். ஓகே மேம், உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா மேம் இதில், அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா மேம்? நான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியோட ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது என்னோடய எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட்டாக இருந்து, ஏன்னா நடுவில் ஒரு 1 இயர் நான் பிரேக் எடுத்தேன், மோட்டிவேட் பண்ணி எனக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் பிஹெச்டி வந்து மோஸ்ட்லி பண்ணுற ஐடியாலே இல்லை. ஏன்னா நான் எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணதுனால பிஹெச்டி பண்ண வேண்டாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2006 ரெகுலேஷன் படி எம்ஃபில் இருந்தாவே போதும் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் அதோடு ஸ்டாப் பண்ணிடலான்னு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி பிஹெச்டி கண்டிப்பாக பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பண்ணலான்னு யோசிக்கும்போது என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாவது நம்ம ஒரு ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ், அந்த என்சைம்ஸை எப்படி வந்து நம்ம டிடர்ஜென்ட் அடிட்டிவாவோ இல்லை என்சைம்ஸையே ஒரு டிடர்ஜென்ட்டாவோ எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த என்சைம்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து என்விரான்மெண்ட் பொல்யூஷனை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், வாட்டர் யூசேஜை எப்படி வந்து மினிமைஸ் பண்ணலாம், அதுதான் ஆக்சுவலி என்னோடய பிஹெச்டி டாப்பிக்காக இருந்துச்சு. ஓகே மேம், இப்போது புதுசாக நியூவாக ஒரு விஷயத்தை நீங்கள் இன்வென்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை எப்படி வெளியில் கொண்டு வந்தீங்க? இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த லெவல் அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக பேட்டன்ட் போகலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம பண்ண போகிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் டிடர்ஜென்ட் ஃபீல்ட்னா டிடர்ஜென்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் கூட டைப் வச்சுக்கிட்டு
அதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணால் அதிகமான லெவலில் அடுத்து லார்ஜ் ஸ்கேல் லெவலில் நம்மளால் போக முடியும். மேம் இப்போ நீங்கள் ரிசர்ச் எல்லாம் நிறைய முடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஏதாவது சயின்டிஸ்ட் வந்து இருக்காங்களா? MS சுவாமிநாதன் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து க்ரீன் ரெவல்யூஷனை கொண்டு வந்தார். என்னென்னா நம்மளுடைய கண்ட்ரி வந்து ஃபுட் ஸ்கேசிட்டியில் இருந்தப்போ அவர் க்ரீன் ரெவல்யூஷனை எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னா, வெரைட்டிஸ் ஆஃப் வீட், வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் அதை கொண்டு வந்தார். என்னென்னா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை அவர் வந்து அதிகப்படுத்தினார். ரைஸாக இருக்கட்டும், வீட்டாக இருக்கட்டும். ஸோ அது வந்து ஃபுட் ஸ்கேசிட்டி லெவலை வந்து நமக்கு குறைச்சிது. ஸோ அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னு சொல்லலாம். மேம் இப்போ வந்து பயோடெக் இண்டஸ்ட்ரின்னு வரும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது? இப்போ வந்து CRISPR அப்படின்னு ஒரு டெக்னாலஜி. அது வந்து என்னென்னா ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். எதனால் வருது அப்படின்னா அவங்களோட ஜீனில் ஏதாவது குறைபாடு, ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த பர்டிகுலர் ஜீனையே ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ஜீனை இன்சர்ட் பண்ணுற டெக்னாலஜி, அது CRISPR டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி CAR-T செல் தெராப்பின்னு ஒன்று. என்னென்னா முன்னெல்லாம் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் டைம் எடுக்கும் இல்லையா? இப்போ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கேன்சரை வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சிந்தட்டிக் பயாலஜினா இவங்களாவே ஆர்டிஃபிஷியலாக செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆர்டிஃபிஷியல் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்லில் மாடிஃபிகேஷனை கொண்டு வரலாம். அது சிந்தட்டிக் பயாலஜி. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் இண்டஸ்ட்ரி. ஓகே மேம். இப்போது இந்த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போது இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. என்னென்னா இப்போ எல்லாமே ரிசர்ச் லெவலில் போயிட்டுருக்கு. நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எது போகணுன்னாலும் காஸ்ட் எஃபெக்டிவ்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய டெக்னாலஜியாக தான் இருக்குது. ஸோ இதில் இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணும்போது தான் அது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வர முடியும். ஸோ மேம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பயோடெக் பற்றி, இது படித்தா என்னென்ன நமக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். பயோடெக்னாலஜி படித்தா இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் பின்னால் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நிறைய அழகாக பிரியா மேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு கோர்ஸில் நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். ஹாய் அப்பா.